ஸோ சிம்மத்துடைய குணநலம் என்ன, தனித்தன்மைகள் என்னங்க? சிம்ம ராசி அப்படின்னு சொன்னாவே அவங்கள மாதிரி ஒரு நிர்வாகம் பண்ணக்கூடியவர்கள் யாருமே கிடையாது. அதேமாதிரி உங்களால் ஏதாவது ஒர்க் பண்ண முடியல, செய்ய முடியல அப்படின்னா உங்களை கூப்பிட்டு எதனால் பண்ண முடியல, ஏன் செய்ய முடியல, இப்படிலாம் பண்ணுங்கன்னு அட்வைஸ் பண்ணி உங்ககிட்டேருந்து வேலை வாங்கக்கூடிய தன்மை பெற்றவர்கள் இந்த சிம்ம ராசி என்பவர்கள். ஒவ்வொரு துறையிலையும் மேல் லெவலில் இருக்கக்கூடியவர்கள் யாருன்னு கேட்டால், இருக்கிற எக்ஸிஸ்டிங் ஆன பிஸ்னஸை கண்டினியூ பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இல்லை அப்படின்னா கண்டிப்பாக மிகப்பெரிய நஷ்டங்களையும் மன ரீதியான பாதிப்புகள் வந்துடும். ஐயோ நம்ம பெரிய லாஸ் பண்ணிட்டோமே, நம்ம ஒரு காலத்தில் எப்படி பிஸ்னஸ் பண்ணோம், அதனால் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய நேரமாக இருக்க போகுது. கடன் வாங்காமல் இருக்கிறது நல்லது. நிறைய பேர் கேட்பாங்க, எப்படி சார் கடன் வாங்காமல் தொழில் பண்ணுறது? அந்த மாதிரி கடன் வாங்குறாங்க அப்படின்னா ப்ராப்பராக ஒரு பேங்க் லோன் வாங்கிட்டாங்கன்னா பிரச்சனை கிடையாது. நான் அதிக வட்டிக்கு வாங்குறேன், எனக்கு அடுத்த மாதம் வந்துடும், அதுக்கு அடுத்த மாதம் நான் கடனை திருப்பி கொடுத்துருவேன் நம்பி வாங்கக்கூடிய சிம்ம ராசி என்பவர்கள் ஏமாற போகிறாங்க. கவனமாக இருக்கிறது நல்லது. நிறைய சிம்ம ராசி என்பவர்கள் இப்போ வழிபட வேண்டிய தெய்வம் என்னன்னா, அரச மரத்தடியில் இருக்கக்கூடிய விநாயக பெருமானும் நாகர் வச்சுருப்பாங்க, 2 பாம்பு சேர்ந்த மாதிரி இருக்கும். அந்த விநாயக பெருமானை நாகரையும் வழிபாடு பண்ணுறது நல்லது. இல்லை சார் நான் ஏதாவது ஒரு கோவிலுக்கு போனால் நல்லா இருக்கும் அப்படின்னா இவங்க என்ன பண்ணணும், பக்தி பிளஸ் நேயர்களுக்கும் வணக்கம். இன்று நம்மோடு இணைந்த பேர் குருஜி வீனஸ் பாலாஜி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். சிம்ம ராசி நேயர்களுக்கு இந்த வாக்கிய சனி பயிற்சிக்கு பின் வாழ்க்கையில் என்னெல்லாம் மாறப்போகுது, என்னெல்லாம் முக்கியமான விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாங்க சார். பொதுவாகவே சிம்மம் அப்படின்னாலே ஒரு குணநலம் சொல்லுவாங்க. சிம்மம் இப்படித்தான், அவங்க இதை வச்சு அடையாளப்படுத்தலாம்னு இருக்கும் இல்லையாங்க சார். ஸோ சிம்மத்துடைய குணநலம் என்ன, தனித்தன்மைகள் என்னங்க சார்? சிம்ம ராசி அப்படின்னு சொன்னாவே அவங்கள மாதிரி ஒரு நிர்வாகம் பண்ணக்கூடியவர்கள் யாருமே கிடையாது. அவங்கக்கிட்ட ஒரு வேலையை ஒப்படைச்சிட்டிங்க அப்படின்னா அதை பர்ஃபெக்டாக அந்த டைமுக்குள்ளே முடிச்சு கொடுக்கக்கூடியவர்கள். அதே போல் சிம்மராசி என்பது எப்படின்னா கோவப்படுவாங்க, ஆனால் அந்த கோவத்துலேயும் ஒரு குணம் இருக்கும். அதேமாதிரி உங்களால் ஏதாவது ஒர்க் பண்ண முடியல, செய்ய முடியல அப்படின்னா உங்களை கூப்பிட்டு எதனால் பண்ண முடியல, ஏன் செய்ய முடியல, இப்படிலாம் பண்ணுங்கன்னு அட்வைஸ் பண்ணி உங்ககிட்டேருந்து வேலை வாங்கக்கூடிய தன்மை பெற்றவர்கள் இந்த சிம்மராசி என்பவர்கள். அதே மாதிரி அவங்கள மாதிரி ஒரு ஆட்சி புரியக்கூடிய சிம்மம் அப்படின்னா சிங்கம்னு சொல்லுவோம். சிங்கம் எப்படி காட்டில் அலையுமோ அந்த மாதிரி பயங்கரமாக ஒரு விஷயத்தை செய்யக்கூடியவர்கள், பெருசாக சாதிக்கக்கூடியவர்கள், அரசியலில் கொடி கட்டி பறக்கக்கூடியவர்கள், ஒவ்வொரு துறையிலையும் மேல் லெவலில் இருக்கக்கூடியவர்கள் யாருன்னு கேட்டால் சிம்மராசி என்பவர்களாக தான் இருப்பாங்க. இப்போ இந்த சனி பயிற்சி வந்தாலே எல்லாருக்குமே ஒரு பயிற்சிக்கு முன் வாழ்க்கையில் ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள் வருங்க சார். ஸோ இந்த மாதிரி சிம்ம ராசிக்கு அவங்க லைஃப் ஸ்டைலில், அவங்க குணத்தில் என்ன மாதிரி மாற்றங்கள் சனி தர போகிறாரு? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி என்பவர்களுக்கு தான் நிறைய லைஃப் டைம் சேஞ்சஸ் வரப்போகுது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவான் வராரு. அதனால் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்துக்கான நேரம். அந்த மாற்றம் பாசிட்டிவாக இருக்குமானா பிரச்சனை கிடையாது, ஆனால் நிறைய நெகட்டிவான விஷயங்கள் நடக்கக்கூடிய நேரமாக இருக்க போகுது. அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். நிறைய பேர் அஷ்டமஸ்தனி அப்படின்னாவே பயப்படுவாங்க. அந்த பயப்படாமல் சில விஷயங்கள்லாம் செஞ்சாங்கன்னா சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். சிம்மராசி நேயர்களுக்கு இந்த அஷ்டமசனி பார்த்து எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்குங்க சார். அஷ்டமசனி நமக்கு என்ன பண்ணும்? ஸோ பொதுவாக சிம்மத்துக்கு அஷ்டமசனி என்ன பண்ண போகுது, என்ன அவங்க அதுக்கு என்ன ஒரு முறைகள் ஸ்டெப்ஸ் எடுத்தால் அதிலும் தப்பிக்க முடியுங்க சார்? சிம்ம ராசி என்பவர்களுக்கு இந்த அஷ்டமசனி என்ன பண்ணுன்னா, மற்றவர்களை நம்பி ஏமாறக்கூடிய ஒரு நேரமாக மாறும். இவங்க சும்மா தான் இருப்பாங்க, திடீர்னு ஒருத்தர் வந்து என்ன பண்ணுவார்னா, பிஸ்னஸ் பண்ணலாம் வாங்க, என்கிட்ட ஒரு 1 கோடி ரூபா பணம் இருக்குது, நீங்களும் போடுங்க, நல்ல பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வருது, நல்லா பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அதில் ஒரு ஏமாற்றங்களை சந்திப்பாங்க. எல்லாருக்கும் டேலண்ட் இருக்கும், 2 பேருக்குமே டேலண்ட் இருக்கும், நம்பிக்கையான ஆளாக இருப்பாங்க. ஆனால் நேரம் சரியில்லைனால அது ஒரு தோல்வியை சந்திப்பாங்க. அதே போல் வேலை செய்யக்கூடியவர் என்ன பண்ணுவாங்கன்னா, கூட ஒருத்தர் வந்து கம்பெனி விட்டு வெளில போவார். அவர் என்ன பண்ணுவார், வாங்க அந்த கம்பெனியில் சூப்பரான வேலை இருக்குது, உங்களுக்கு என்னங்க இந்த கம்பெனியோட அங்கே நல்ல வேலை தருவாங்க, நல்ல சம்பளம் கிடைக்கும், உங்கள் நாலேஜுக்கு பெரிய பேர்லாம் கிடைக்கும், வாங்கன்னு கூப்பிடுவார். அப்போ என்ன ஆகும்னா, தேவையில்லாமல் இங்கேருந்து அங்கே போய் கம்பெனியில் சேரும்போதுன்னா அங்கே டோட்டல் சினாரியே வேறு மாதிரி இருக்கும். அப்போ அதில் தோல்வியை சந்திக்கக்கூடிய நேரமாக இருக்கும். ஐயோ பரவாயில்ல, அந்த கம்பெனியில் இருந்தால் நல்லா இருந்திருக்குமே, ஏன் தேவையில்லாமல் இங்கே வந்தோம்னு நினைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதுமாதிரி முக்கியமாக கணவன் மனைவி சார்ந்த பிரச்சனைகளை ரொம்ப கேர்ஃபுல்லாக அணுகணும். முக்கியமாக பெண்களுக்கு, ஏன்னா சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு எட்ஜ் அதிகமாக இருக்கும். அவங்க கொஞ்சம் அதிகமாக நிர்வாகம் பண்ணணும்னு நினைப்பாங்க. அப்போ என்னன்னா டிசிஷன் மேக்கிங்கில் அவங்க முக்கியமாக இருப்பாங்க. அப்போ ஃபேமிலியில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு என்ன பண்ணுவாங்கன்னா, அப்பா என்ன சொல்லுவார், பரவாயில்லம்மா பார்த்துக்கலாம், பிரச்சனை தான், நம்ம வீடு இருக்குது பார்த்துக்கலாம்னு சொல்லுவார். அம்மா என்ன சொல்லுவாங்க, எப்படி அவங்க அது மாதிரி பேசலாம், ஒன்று நம்ம லைஃப்பை நம்ம பார்த்துக்கலாம்னு சொல்லுவாங்க. இது மாதிரி கூட இருக்கவங்க எல்லாருமே குழப்பி கடைசியில் அவங்களுடைய வாழ்க்கையில் சின்னாபின்னமாக்கிடுவாங்க. அதனால் அமைதியாக பிரச்சனைகள் இருந்தால் கூட அமைதியாக இருந்து அதை எதிர்கொண்டு அடுத்த நிலைக்கு செல்வதற்கான ஒரு நேரமாக இருக்க போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் சிம்ம ராசி என்பவர்கள் இந்த காலகட்டத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். ஒருத்தர் என்ன பண்ணுவார்னா,
இன்வெஸ்ட் பண்ணலாம் வாங்க, உங்கள்கிட்ட பணம் வச்சிருக்கீங்க, நான் பாருங்கள் கிரிப்டோ கரன்சியில் பாருங்கள் எவ்வளோ சம்பாதிச்சிருக்கேன் பாருங்கள், ஷேர் மார்க்கெட்டில் பாருங்கள் இன்றைக்கி பாருங்கள் எவ்வளோ ப்ராஃபிட் பாருங்கள் அப்படின்னு ஆசை வார்த்தை காட்டுவார். அப்போ எல்லாருமே என்ன நினைப்பாங்க, அதில் இன்வெஸ்ட் பண்ணலாம்னு நினைப்பாங்க. அப்போ என்ன ஆகும்னா அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணும்போது இவருக்கு லாஸ் வரும். எல்லாமே நேரம் நல்லா இருக்கும்போது ஒன்றும் பிரச்சனையை கொடுக்காது. நேரம் அஷ்டம சனியில் என்ன ஆகும்னா நம்ம பண்ணக்கூடிய நேரத்தில் மார்க்கெட் டவுன் ஆகிடும், அதில் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும். அப்போ என்னன்னா டோட்டல் லாஸ் ஆகக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ப்ரோனோட்டு கையெழுத்து போட்டு இன்னொருத்தருக்கு கடன் வாங்கி கொடுக்குறது. நம்ம ஃப்ரெண்டு தானே, ரொம்ப கஷ்டப்படுறான், அவனுக்கு நம்ம ஏதாவது செய்யணும், தம்பி தானே, அண்ணன் தானே, அக்கா தானேன்னு சொல்லி ஏதாவது உதவிகள் பொருளாதார ரீதியாக பண்ணாங்க அப்படின்னா அவங்களால ஒரு ஏமாற்றத்தை சந்திக்கக்கூடிய நேரமாக இருக்கும். ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. சிம்மராசி நேருக்குங்க சார், இப்போ பணம் விரயமாகும்னு சொல்கிறீங்க. இப்போ அடுத்த கேள்வி, தொழில் பண்ணக்கூடிய நபர்கள், அவங்களுக்கு அந்த தொழில் வந்து கண்டிப்பாக பணம் சார்ந்ததாக இருக்க போகுது. ஸோ தொழில் அப்படிங்கிறது எப்படி இருக்க போகுது, அது தொழிலில் ஒரு கட்டாய சூழ்நிலைனால நான் விரிவுபடுத்த போகிறேன், இல்லை இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறவங்க எல்லாமே இந்த அஷ்டமசனி காலகட்டத்தில் எப்படி இருக்கணுங்க சார்? சிம்ம ராசி அன்பர்கள் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய நேரம். இப்போ தான் என்னன்னா புதுசாக ஆப்பர்ச்சுனிட்டி வரும், நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள், நாங்கள் இவ்வளோ ஆர்டர் கொடுக்குறேன்னு சொல்லுவோம். அப்போ என்ன ஆகும், கண்டிப்பாக மாட்டுவாங்க. அதேமாதிரி என்னன்னா அடுத்த மாதம் பணம் வந்துடும், நீங்கள் இந்த மாதம் நீங்கள் கொஞ்சம் பணத்தை போட்டு இன்வெஸ்ட் பண்ணி எனக்கு பொருளை கொடுங்கம்பாங்க. ஆனால் அடுத்த மாதம் இவங்களுக்கு பணம் வராது. அதனால் என்ன பண்ணுவாங்க, இவங்க ஒரு இடத்துல வட்டிக்கு வாங்கி பண்ணுவாங்க, அதில் மாட்டக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதேமாதிரி பிஸ்னஸில் நிறைய காம்படிஷன் இருக்கும். இவங்க அவ்வளோ சீக்கிரம்லாம் போய் ஒரு பிஸ்னஸ்லாம் எடுத்துட முடியாது, நிறைய காம்படிஷன் இருக்கும். நாளைக்கு போய் ஒருத்தரை போய் பார்க்கணும் அப்படின்னாவே பார்க்க முடியாது. அந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் இந்த அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு தொழில் செய்யக்கூடிய சிம்மராசி என்பவர்களுக்கு வரும். அதனால ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஆசைப்பட்டு நான் ஏதாவது பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன், ஆசைப்பட்டு நான் வந்து பொருளை வந்து அதிகமாக விற்க போகிறேன், இது கிரெடிட் கொடுக்க போகிறேன் அப்படின்னு நினச்சாங்கன்னா பிரச்சனை. இருக்கிற எக்ஸிஸ்டிங்கான பிஸ்னஸை கண்டினியூ பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இல்லை அப்படின்னா கண்டிப்பாக மிகப்பெரிய நஷ்டங்களையும், நஷ்டம் கூட சம்பாதிச்சுக்கலாம். அடுத்தது மன ரீதியான பாதிப்புகள் வந்துடுவாங்க. ஐயோ நம்ம பெரிய லாஸ் பண்ணிட்டோமே, நம்ம ஒரு காலத்தில் எப்படி பிஸ்னஸ் பண்ணோம், நம்மளை மாதிரி யாரும் பிஸ்னஸ் பண்ண முடியாது, நம்மளை மாதிரி யோசிக்க முடியாது, கடைசியில் இப்படி போய் லாஸ்ட்டில் மாட்டிக்கிட்டோமே, 4 பேர் ஏதாவது சொல்லுவாங்க. அப்போ என்ன ஆகுனா மன ரீதியாக பாதிக்கப்படுவாங்க. அதனால் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய நேரமாக இருக்க போகுது. சிம்ம ராசியில் வேலை இருக்கக்கூடிய நபர்களுக்கு எல்லாருக்குமே ஒரு பயம் வருதுங்க சார். வேலை இருக்குமா, நமக்கு வேலை போயிருமா, ஸோ அந்த சூழ்நிலைகள் எப்படி இருக்க போகுது, வேலையில் எந்த மாதிரி விஷயங்கள் நடக்க போகுதுங்க சார்? கடுமையான நெருக்கடி இருக்கக்கூடிய நேரம் சிம்ம ராசி என்பவர்களுக்கு, அதுவும் வேலை செய்யக்கூடியவர்களுக்கு சிம்ம ராசியாக இருக்காங்கன்னா கடுமையான நெருக்கடி இருக்க தான் செய்யும். இவங்க செய்ய முடியாத வேலையை தான் கொடுக்க போகிறாங்க. அப்போ என்ன பண்ணும், முதல்லையே நம்மளுக்கு அப்படி தான் இருக்க போகுது டைமு, அதனால் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி அதிகமாக வேலையில் கவனம் செலுத்தணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நேரம். இல்லை நான் பழைய மாதிரி நான் ஈஸியாக செஞ்சுருவேன், என்னால் முடியும் அப்படின்னு நினச்சாங்கன்னா ப்ராப்ளம் வரும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ஃபோர்ஸ் பண்ணி இவங்களை வேலையை விட்டு அனுப்புவாங்க, பிரச்சனைகள் வரும். இல்லை இவங்க ஏதாவது ஒரு மாறணும்னு நினச்சாங்க அப்படின்னா ரிலீவ் பண்ண மாட்டாங்க, அதில் ஏதாவது ஒரு பிரச்சனையை ஏற்படுத்திடுவாங்க. இல்லை போய் மாறினா கூட ஒரு பிரச்சனைகளை கொடுக்கும். அதனால் ரொம்ப ரொம்ப சிம்ம ராசி என்பவர்கள் வேலை செய்யக்கூடியவர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும், ஜாக்கிரதையாக இருக்கணும். மாறுறாங்க அப்படின்னா அந்த கம்பெனி நல்ல கம்பெனியா இல்லையா, அதை விட அங்கே போனால் நல்ல சம்பளம் கிடைக்குமா, லாங் டேர்மில் நம்மளுக்கு க்ரோத் இருக்குமா அப்படின்னு பார்த்துட்டு செய்யக்கூடிய ஒரு நேரமாக சிம்மராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது. சிம்மராசி நேயர்களுக்குங்க சார், திருமணம் ஆகாதவங்களுக்குலாம் இப்போ ஒரு பயம் இருக்குங்க சார். நம்ம அஷ்டம சனி இன்னும் திருமணம் ஆகாதா, இல்லை நம்ம திருமணம் இந்த காலத்தில் ஒரு வேளை நான் இப்போ பண்ண வேண்டிய சூழ்நிலையில் வந்துடுது வயது காரணமாக, ஸோ இந்த காலகட்டத்தில் திருமணம் செய்யலாமா, திருமணத்துக்கான வாய்ப்புகள் எப்படி இருக்குங்க சார்? சிம்மராசி என்பது இப்போ கேட்கக்கூடிய கேள்வி. சார் அஷ்டம சனின்னு சொல்கிறாங்க சார், ஏற்கனவே கல்யாணம் ஆகலை சார், இப்போ திருப்பி எனக்கு கல்யாணத்துக்கு நேரம் வருமா வராதான்னு கேட்பாங்க. அஷ்டம சனியில் கல்யாணம் ஆகாதெல்லாம் கிடையாது, கண்டிப்பாக கல்யாணம் ஆகும். என்ன ஆகும்னா இவங்க பார்க்கக்கூடிய வரனில் தப்பு நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. என்ன பண்ணுவாங்க, லேட் மேரேஜ் தானே, 4 பேர் சொல்லுவாங்க, இப்போ ஜாதகம்லாம் பார்க்காதீங்க, மனப்பொருத்தம் இருந்தால் போதும், நீங்கள் பூ போட்டு பாருங்கள் அப்படின்னு சொல்லி சில பேர் பண்ணுவாங்க, அதில் மாட்டுவாங்க. அப்போ என்ன பண்ணுவோம், கரெக்டாக ஒரு வரனை தேர்வு செய்வது ரொம்ப முக்கியம். சில பேர் என்ன சொல்லுவாங்க, நல்லா வசதியான ஃபேமிலி கல்யாணம் பண்ணி வைங்க, நல்ல பையன் நல்லா இருக்காரு, பொண்ணு நல்லா இருக்குன்னு சொல்லி ஏதாவது ஒரு ஆசைகளில் மாட்டக்கூடிய நேரம். முக்கியமாக சிம்ம ராசி அன்பர்களுக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா உடனே பண்ணிடணும். இல்லை அப்படின்னா அதில் ஏதாவது ஒரு தடங்கள் வந்து நின்று மனவேதனையை இவங்க மட்டும் அனுபவிக்க மாட்டாங்க, இவங்க டோட்டல் ஃபேமிலியுமே அனுபவிக்கிற மாதிரி வந்துடும். ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். சிம்மராசி நேயர்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது எப்படி இருக்க போகுதுங்க சார்? ஏன்னா குழந்தை இல்லாதவங்களுக்கு எல்லாமே இன்னும் ஒரு வருஷம் தாமதமாயிருமாங்கன்னு ஒரு பயம் இருக்குது. ஸோ இது ஒரு நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கேன், இல்லை அதை கன்டினியூ பண்ணலாமா, இல்லை ட்ரீட்மெண்ட் இப்போ எடுக்க சொல்கிறாங்க எடுக்கலாமாங்கிற கேள்விகளாக இருக்குங்க சார். அவங்களுக்கு என்னங்க சார்? அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கும்போது சிம்மராசி என்பவர்கள் குழந்தை பேர் சார்ந்த விஷயங்களை ட்ரை பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன், ஒரு டாக்டரை பார்க்காம மினிமம் ஒரு 3 மருத்துவரை பார்த்து ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். நேச்சுரலாகவே கிடைக்கிறதுக்கான நேரம். சனி பகவான் வந்து பாருங்கள், இயற்கையாக கிடைக்கக்கூடிய விஷயங்களை தடை செய்ய மாட்டார்.
நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா தான் ப்ராப்ளம். அப்போ என்ன பண்ணும், இயற்கையாக ஒரு குழந்தைன்றது எல்லாருக்கும் தேவை. அப்போ இந்த நேரம் ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா ஏதாவது டாக்டர் தப்பாகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இவங்க போகிற நேரத்தில் ஒரு தப்பான ஒரு டாக்டரை செலக்ட் பண்ணலாம். அதனால் என்ன பண்ணும், ஒரு 3 டாக்டருடைய ஒப்பீனியன் எடுத்தாங்க அப்படின்னா குழந்தை பேரில் எந்த பிரச்சனையும் வராது. இயற்கையாக முயற்சி செய்யக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பேர் உறுதியாக உண்டு, பயப்பட வேண்டாம். சிம்மராசினியர்களுக்கு இப்போது சனி பயிற்சியாகுது, அஷ்டம சனி கூட. ஸோ ஒரு பயம் இருக்கும், நம்மளை வந்து யாருனாலும் நமக்கு பிரச்சனை வரப்போகுது. உதாரணத்துக்கு உறவுகள் ரீதியாக இருக்கலாம், அல்லது நண்பர்கள் ரீதியாக இருக்கலாம். இப்போ சிம்மம் யாரிடம் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க சார்? சிம்ம ராசி என்பர்கள் என்னன்னா, முதல்ல மற்றவங்க கிட்ட கவனமாக இருக்கணும். ஆசை வார்த்தை காமிக்கக்கூடியவர்கள்ட்ட கவனமாக இருக்கணும் முதல்ல ஒன்று. அது முக்கியமாக ஒரு ராசின்னு எடுத்துக்கிறோம் வச்சுக்கோங்களேன். யாரெல்லாம் மீன ராசி ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருக்காங்களோ அவங்களால கடுமையாக பாதிக்கப்பட போகிறாங்க. அதே போல் யாரெல்லாம் மகர ராசியை ஃப்ரெண்ட்ஸாக வச்சுருக்காங்களா சிம்ம ராசி என்பவர்கள் அவங்களால பாதிக்கப்பட போகிறாங்க. அப்போ அவங்க சொல்லக்கூடிய ஆசை வார்த்தைகளை நம்பக்கூடாது. பாருங்கள், ஆசை வார்த்தைனே தெரியாது, நார்மலாக பேசுவாங்க, அவங்ககிட்ட ப்ரூஃப் இருக்கும். பாரு நான் இதை பண்ணுறேன், இதெல்லாம் பாரு எனக்கு இவ்வளோ நடந்திருக்குன்னு ப்ரூஃப் இருக்கும். அப்போ என்ன பண்ணுவோம், இயற்கையாகவே எல்லாருமே ட்ரை பண்ணுற விஷயம் தானே, எல்லாரும் கூடயும் நம்ம பழகக்கூடிய விஷயம் தானே. ஆனால் இவங்க அந்த ஆசை வார்த்தை காமிச்சு ஏமாற்றக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. சிம்மராசி நேயர்களுக்குங்க சார், இந்த பண வரவு அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி கஷ்டத்தில் இருக்காங்க, நீ அஷ்டம சனி வந்துட்டா நமக்கு வரக்கூடிய ஃப்ளோ நின்றுமா, நமக்கு பணம் வருமா, சம்பாதிக்க முடியுமாங்கிற ஒரு பயம் இருக்குது. ஸோ சிம்மராசிக்கு இந்த சனி சம்பாத்தியத்தை தடை செய்வாரானுங்க சார்? சிம்மராசி என்பவர்களுக்கு சனி பகவான் சம்பாதியத்தை தடை பண்ண மாட்டார். நீங்கள் எதிர்பார்த்து இருந்தீங்கன்னா பிரச்சனைகள் வரும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாரு வச்சுக்கலாம், இவர் என்ன பண்ணுவார், அடுத்த மாதம் சம்பளம் கொடுக்கணும் ஏதோ ஒரு பிளான் பண்ணியிருப்பாரா இல்லையா, அந்த மாதிரி பிளானில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரும். அதனால் என்ன ஆகும்னா அந்த பணம் கிடைக்காம அதுக்காக வட்டிக்கு வாங்குற மாதிரி சூழ்நிலை வரும். அதேமாதிரி வேலை பார்க்குறாரு வச்சுக்கோங்களேன், வேலையில் ஒரு கமிட்மெண்ட் இருக்கும், எல்லாருக்குமே ஒரு ஹவுசிங் லோன் கட்டணும், கார் லோன் கட்டணும்னு கமிட்மெண்ட் இருக்கும். அதில் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு வேலையில் ஒரு பிரச்சனைகள் வரும். அதனால் என்ன பண்ணும், ரெகுலரான ரொட்டீனான ஒரு சேவிங்ஸ்னு ஒன்று வச்சுக்கிட்டாங்கன்னா ப்ராப்ளம் கிடையாது. மற்றபடி பண வரவுகளை தடை செய்ய மாட்டார். அதிக வரணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு பிரச்சனை உண்டு. சிம்மராசியில் இப்போ ஒரு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நபர்களாக இருக்கட்டும், ஃபாரினில் வந்து நான் ஒரு வேலைக்காக இருக்கேன், ஏதோ ஒரு படிப்புக்காக சிம்மம் வந்து அங்கே இருக்காங்க பட்சத்தில் அவங்களுக்கு எந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் சார்? அதிகமாக பாதிக்கப்படக்கூடியவர்களே சிம்ம ராசியில் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்கள் தான் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. நிறைய சிம்மராசி இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டேஸில் கால்ஸ் நிறைய வருது. என்னென்னா, நான் வெளிநாட்டில் இருக்கேன், வேலை போயிடுச்சு, எனக்கு வேலையை விட்டு அனுப்பிச்சிட்டாங்க, என்ன வேலையை விட்டு நான் வெளில வர வேண்டியதாக போயிடுச்சு, என் மனைவிக்கு வேலை இல்லை, கணவருக்கு வேலை இல்லை, அதுமாதிரி குடும்பத்தில் சண்டை, குழந்தைகளால் பிரச்சனை, இந்த மாதிரி பிரச்சனைகளை வெளிநாட்டில் இருக்கவும் சந்திக்கிறாங்க. இவங்க என்ன பண்ணணும்னா அங்கே இருந்து கொஞ்சம் வெளியில் எங்கேயாவது வேலை தேடுறது நல்லது. இல்லை என்ன பண்ணணும்னா கொஞ்சம் அதிகமாக டிஸ்டன்ஸ் போய் வேலை செய்கிற மாதிரி ஒரு வேலையை எடுத்துக்கிட்டாங்கன்னா எந்த பிரச்சனையும் வராது. இல்லைன்னா கண்டிப்பாக பாதிப்புகள் வரும். முக்கியமாக வெளிநாட்டில் படித்து முடித்த மாணவர்கள் வேலையெல்லாம் தவிச்சிட்டு இருக்காங்க, கஷ்டப்படுறாங்க. நிறைய பேர் இங்கேருந்து லோன் வாங்கி படித்து முடிச்சுட்டு அந்த படிப்புக்கேற்ற வேலை இல்லாமல் ஏதோ ஒரு டெம்பரவரியான வேலையை பார்த்துட்ருக்காங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் என்ன பண்ணணும்னா வேறு ஸ்டேட்டில் வேறு கண்ட்ரியில் அவங்களுடைய வேலைக்கு ட்ரை பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. சிம்மராசி நேயர்களுக்குங்க சார், இந்த காலகட்டத்தில் கடன் பிரச்சனை அப்படிங்கிறது எப்படி இருக்க போகுது? கடன் குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இருக்கக்கூடிய கடன் இல்லை அதிகப்படியான ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்காங்க சார்? சிம்ம ராசி என்பவர்களுக்கு கடன் அதிகப்படியாக ஆகாமல் இருந்தாவே அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னு அர்த்தம். இப்போ சிம்ம ராசி என்பவர்களுக்கு இருக்கக்கூடிய நிலைமை என்னென்னா, அதிகமாக கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை தான். அது வீட்டுக்காக இருக்கலாம், தொழிலுக்காக இருக்கலாம், வேலைக்காக இருக்கலாம், இல்லை இன்னொருத்தர் கொடுக்க வேண்டிய பணமாக இருக்கலாம். எல்லாமே நெருக்கடியான நேரமாக இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்னா இவங்க கடன் வாங்காமல் இருக்கிறது நல்லது. நிறைய பேர் கேட்பாங்க, எப்படி சார் கடன் வாங்காமல் தொழில் பண்ணுறது, எப்படி சார் கடன் வாங்காமல் வீடு வாங்குறது? அந்த மாதிரி கடன் வாங்குறாங்க அப்படின்னா ப்ராப்பராக ஒரு பேங்க் லோன் வாங்கிட்டாங்கன்னா பிரச்சனை கிடையாது. நான் அதிக வட்டிக்கு வாங்குறேன், எனக்கு அடுத்த மாதம் வந்துடும், அதுக்கு அடுத்த மாதம் நான் கடனை திருப்பி கொடுத்துருவேன் நம்பி வாங்கக்கூடிய சிம்ம ராசி என்பவர்கள் ஏமாற போகிறாங்க. கவனமாக இருக்கிறது நல்லது. சிம்மராசி நேயர்களுக்கு இந்த சனி வந்தாலே எல்லாருக்கும் ஒரு பயம் வரும், நம்ம உடல் நலத்துக்கு என்ன ஆக போகுது? ஏன்னா நீண்ட நாளாகவே தொடர் பிரச்சனைகளை மாட்டிகிட்டு இருக்கவங்க சிம்மம். இப்போ இன்னுமே ஒரு புது வகையான உடல்நல பிரச்சனைகள் வருமாங்கிற பயம் இருக்குது. ஸோ சிம்மம் என்ன ஆகும் சார்? சிம்ம ராசி என்பவர்களுக்கு உடல் நலம் சார்ந்த விஷயங்களை கவனமாக இருக்கணும், வேற ஒன்றும் கிடையாது. இவங்க என்ன பண்ணுவோம், அதிக கேர் எடுத்து இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்குலாம் ஒன்றும் வராது, நான்லாம் எப்படி பயங்கர உழைப்பாளி தெரியுமா, நான்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சன், நான் எக்ஸசைஸ் பண்ணுறேன், தியானம் பண்ணுறேன், யோகா பண்ணுறேன்லாம் சொல்லுவாங்க. ஆனால் அதெல்லாம் இந்த அஷ்டம சனியில் வேலை செய்யாது. இவங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன பாதிப்புகள் இருக்குது, உடனே டாக்டரை பார்க்கணும். உதாரணத்துக்கு ஒரு சுகர் இருக்குது வச்சுங்களேன், சின்னதாக காலில் அடிப்படுது, ஏதோ ஒரு அடிப்படுது, அது ஆறலை அப்படின்னா உடனே டாக்டரை பார்க்கணும். அதேமாதிரி உடலில் ஏதாவது ஒரு பாதிப்பு வருது, சின்ன ஒரு கிடினஸே வச்சுக்கோங்களேன், ஒரு ஃபீவரே வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி இருக்குன்னா உடனே டாக்டரை பார்க்கறது நல்லது. இல்லைன்னா என்ன ஆகுனா அந்த நோய் பெருசாகி சரியாகும், பெரிய பிரச்சனைலாம் வராது, அந்த நோய் பெருசாகி சரியாகும். அப்போ என்ன பண்ணணும், வருமுன் காப்போம் அப்படின்ற மாதிரி முதலே பார்த்துட்டு நல்லது இல்லையா.
அந்த மாதிரி பார்த்துக்கிட்டாங்கன்னா உடல் நலத்தில் எந்த பாதிப்புகள் வராது, நல்லாவே இருப்பாங்க. சிம்மராசி நேயர்களுக்குங்க சார், இந்த கோர்ட் கேஸ் பிரச்சனைகளாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அந்த பிரச்சனை இன்னுமே வலுவாக இருக்கான வாய்ப்புகள் இருக்கா, இல்லை தீர்வுகள் இவங்க சாதகமாக வருமா? சிம்ம ராசி என்பவர்களுக்கு கோர்ட்டு கேஸ் பிரச்சனை இவங்களுக்கு சாதகமாக தான் வரும், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னா அதை பெருசாக்கிறதுக்கான வேலையை செய்வாங்க. இப்போ ஒரு ஒரு கேஸ் போகிறாரு வச்சுங்களேன், ஏதோ ஒரு காம்பன்சேஷன் தர மாதிரி இருக்கு வச்சுங்க, ஒரு 50,000 இருக்குது, 1,00,000 இருக்குது காம்பன்சேஷன் தரணும்னா இவர் என்ன பண்ணுவார், கூட இருக்க எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க, நம்மளுக்கு சாதகமாக வரப்போகுது, நீங்கள் 10 லட்சம் கேளுங்க, 20 லட்சம் கேளுங்க அப்படின்னு கேட்கும்பொழுது அது கோர்ட்டு கேஸ் பிரச்சனை இவங்களுக்கு ஆப்போசிட்டாக மாறிடும். கவனமாக இருக்கும். அதேமாதிரி ஒரு டைவர்ஸ் கேஸ் அப்ளை பண்ணுறாங்க செய்கிறாங்க அப்படின்னா அதை பிரச்சனையை சால்வ் பண்ணுற வேலையை செய்யாமல் அந்த டைவர்ஸ்லேருந்து ஏதாவது பெனிஃபிட்ஸ் ஏதாவது எதிர்பார்க்கணும்னு நினச்சாங்கன்னா பிரச்சனைகளை சந்திப்பாங்க. அதே மாதிரி இடம் சம்பந்தமான பிரச்சனை, வீடு சம்பந்தமான பிரச்சனை, பூர்வீக சொத்துல கேஸ் இருக்கு வச்சுக்கிங்க, இவங்களுக்கு சாதகம் முடியும். ஆனால் என்ன பண்ணுவாங்க, அது எப்படி எங்கள் அண்ணன் அப்படி பேசலாம், எப்படி என் தம்பி அப்படி பேசலாம், அப்படியே அந்த கோர்ட்டு கேஸை பெருசாக்குவாங்க. அப்போ பிரச்சனைகளை சந்திப்பாங்க. இல்லை பிரச்சனை இருக்கு, முடியக்கூடிய நேரம் முடிச்சுட்டு வெளில வரலாம்னு யோசிச்சிட்டாங்கன்னா ப்ராப்ளம் வராது. சிம்மராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு கோயில் வழிபாடு கொடுக்கலாம் அப்படின்னா என்னவா இருக்கும் சார்? நிறைய சிம்ம ராசி என்பர்கள் இப்போ வழிபட வேண்டிய தெய்வம் என்னன்னா, அரச மரத்தடியில் இருக்கக்கூடிய விநாயக பெருமானும் நாகர் வச்சுருப்பாங்க, 2 பாம்பு சேர்ந்த மாதிரி இருக்கும். அந்த விநாயக பெருமானையும் நாகரையும் வழிபாடு பண்ணுறது நல்லது. இது வந்து எல்லா ஊர்லேயும் இருக்குது, எல்லா தெருலையும் இருக்குது. இது ஒரு சிம்பிளான பரிகாரம். இல்லை சார் நான் ஏதாவது ஒரு கோவிலுக்கு போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னா இவங்க என்ன பண்ணணும், திருநாகேஸ்வரம் அப்படின்னா கீழ்பெரும்பள்ளம், இந்த 2 இடத்துக்கு போய் வழிபாடு பண்ணாங்க, ஒரு 6 தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணாங்கன்னா இவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த தேவையில்லாத பிரச்சனைகள், அது கோர்ட்டு கேஸாக இருக்கலாம், கடன் பிரச்சனையாக இருக்கலாம், திருமணம் சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம், தொழில் சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம், எதாக இருந்தாலும் தீரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்கும். சிம்மராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டத்தில் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம விலாவாரியாக பார்த்தோங்க சார். கண்டிப்பாக நம்ம நேயர்களுக்கு ஒரு பயனுள்ள கருத்துக்கெல்லாம் இருந்திருக்கும். மீண்டும் ஒரு பதில் சந்திக்கலாம். ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம் சார்.